வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீராத நோயையும் தீர்க்கக்கூடிய மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு மந்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் தீராத நோயையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான மந்திரம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். மும்மூர்த்திகளில் ஒருவரான அழிக்கும் கடவுளான சிவபெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஒன்றுதான் மகா மிருத்யுஞ்சய மந்திரம். இந்த மந்திரம் பதிவில் வருது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அதோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மந்திரத்தை நம்ம ஒரு தடவை உச்சரிக்கிறதுனால சிவபெருமான் ரொம்பவே ஆனந்தம் அடைகிறார். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதனால பயம், நோய், நம் உடல், மன குறைபாடு ஆகியவற்றை நீங்கி நமக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் வாழ்வதற்கான வரத்தையும் வழங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சமஸ்கிருதத்துல மகா மிருத்யுஞ்சய அப்படின்னா மரணத்தை வென்றவர் அப்படின்ற பொருள். எனவேதான் இந்த சிவபெருமான இந்த மந்திரத்தால வழிபடுறோம். ருத்ராட்ச ஜபமாலையை பயன்படுத்தி நீங்க ஒவ்வொரு நாளும் 108 முறை தவறாம இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். இந்த அற்புதமான மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால உங்களுக்கு மரண பயம் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பதால அவங்களுக்கு ஆயுள் கண்டிப்பா அதிகரிக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, சிவபெருமானோட அன்பையும் அருளையும் விரைவில் நீங்க பெற்றிட முடியும். நம்ம வாழ்வில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் கிடைக்க செய்யும். சுப விஷயத்திற்கு பஞ்சமே இருக்காது. இந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் மேன்மைதான் இருக்கும். குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் முன்னேறி கொண்டே இருப்பீங்க. மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம முக்கியமா ஒருவருக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட நோயிலிருந்து விடுபட முடியும். முக்கியமா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை செல்வம் அமையறதுக்கும் வழிவகுக்கும். பதிவுல மந்திரம் வருது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி இந்த மந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் 108 தடவை சொல்லிக்கிட்டே வாங்க. உங்க வாழ்க்கையில அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும். சொல்லிட்டு வருவீங்க தானே? பதிவில் வரக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்தையும் நீங்கள் எழுதி வச்சுட்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தையும் சிவபெருமானுக்கு உகந்த இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லிட்டு வர்றது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு உகந்த நாட்களான சிவராத்திரியில், திங்கக்கிழமையில், பிரதோஷ நாட்களில், அந்த மாதிரி நேரங்கள்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான பலன் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் அனுபவபூர்வமாக வியந்து பார்ப்பீங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்வையில் தீராத கஷ்டங்கள் கூட, தீராத நோய்கள் கூட கண்டிப்பாக உங்களை விட்டு விலகும். அதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீங்கன்றத நான் நம்புகிறேன். அடுத்து வர வீடியோவில் வேற ஒரு மந்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.